ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பிகினராக இருந்தாலும் இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் வந்து ஒரு பார்ட் மாதிரி அந்த டிசைனை வந்து கொஞ்சம் வந்து அகலப்படுத்திட்டு கீழே மேலே வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். லைனிங்கில் மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் மெயின் பீஸ்லேயும் சேர்த்து வந்து இதை வந்து அடித்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் நேராக 2 கிளாத்தையும் வச்சுக்கிட்டு நான் வந்து தையல் போடுறேன். முதல்ல வந்து கீழே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம நெக்கை வந்து ஒரு தையல் போட்டு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நெக்கை வந்து கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு நான் வந்து அதையுமே சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ரண்ட் ஏற்கனவே வந்து தச்சு வந்து வச்சுருந்தேன். அந்த ஃப்ரண்ட்டை வந்து பேக்கோட வந்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இந்த டிசைன் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஷோல்ட்ரு வந்து பிசுறு தெரியாமல் இருக்கக்காக தான் நம்ம வந்து முதல்ல வந்து பேக்கோட ஃப்ரண்ட்டை வந்து அட்டாச் பண்ணி அதுக்கப்புறமா நான் டிசைன் வைக்க போகிறேன். அதனால் நீங்கள் வந்து இப்படி வந்து நீங்கள் ஷோல்டரில் இப்படி தையல் போட்டு உள்வழியாக திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசுறு எல்லாமே உள்ளே போயிடும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல எதுவுமே நமக்கு வந்து குத்துற மாதிரி இருக்காது. அதுக்கப்புறமா அந்த நெக்கை சுற்றி வந்து நான் திருப்பி எடுத்துகிட்டு ஒரு தையல் வந்து போட்டு எடுக்கிறேன். இப்போ வந்து சுற்றியுமே நம்ம வந்து தையல் போட்டு எடுக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த டிசைன் வந்து பண்ண போகிறோம். இந்த சாரீ வந்து கரெக்டாக வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ப்ளவுஸ் மட்டும்தான் இந்த கலரு. உங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸும் சாரீ வந்து ஆப்போசிட் கலரில் இருக்குது, இல்லை வந்து வேறு கலரில் இருக்குது அப்படின்னா அந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். இந்த டிசைனை வந்து நீங்கள் பிகினராக இருந்தால் கூட நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நான் பார்க்கும்போது இந்த டிசைனை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் தைக்கும்போது எனக்கு ஈஸியாக தான் தெரிஞ்சுது. ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த நெக்கெல்லாம் சுற்றி அடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து முக்கோண பீஸில் நான் வந்து எனக்கு வந்து சாரீ வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருந்ததுனால நான் அதே கலரில் சாரீ கலர்லேயே ஒரு கிளாத் வந்து எடுத்துகிட்டு ஒரு 1/2 மீட்டர் எடுத்துகிட்டு அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து முக்கோண ஷேப்பில் வந்து நம்ம வந்து தச்சு எடுக்கிறோம். நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து முதல்ல வந்து முக்கோண ஷேப் எல்லாத்தையுமே தச்சு எடுத்துகிட்டு இந்த முக்கோண ஷேப் எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் வந்து சாரியில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது, இல்லை சாரியில் எடுத்தால் கஸ்டமருக்கு பத்தும் அப்படின்னா சாரிலே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் வாங்க வேண்டாம். இது வந்து நீங்கள் வந்து சாரீ வந்து உங்களுக்கு பத்தாது, கொஞ்சம் வந்து ஆள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க அதனால் பத்தாது அப்படின்னா நீங்கள் வந்து அதே கலரில் வந்து நம்ம வந்து வெளியே வந்து ப்ளைனாக ஒரு கிளாத் வந்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த டிசைன் வந்து பண்ணிடலாம். நம்ம வந்து முக்கோண ஷேப் எல்லாத்தையுமே ஒரே சைஸாக வந்து அந்த பிசுறு எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து அந்த முக்கோண பீஸை 2ஆக மடித்து ஒரு தையல் போட்டு எடுக்கிறேன். நான் போட்டிருக்க மாதிரி நீங்களும் எடுங்க. உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்னன்னு எனக்கு தெரில. 2ஆக வந்து அந்த முக்கோண ஷேப்பை மடித்து நான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சின்ன சின்னதாக தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள பிசுறு எல்லாத்தையுமே நம்ம வந்து வெட்டி எடுக்கணும். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து இவ்வளோ ரூபாய் ஆகும் அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா சில பேர் வந்து இவ்வளோ ரூபான்னு தெரிஞ்சால் நான் வந்து வேறு டிசைன் ஏதாவது சொல்லியிருப்பேன், இல்லை லேஸ் மட்டும் வச்சா போதும்னு சொல்லியிருப்பேன் அப்படிம்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கிராஸ் பீஸ் வந்து தச்சு எடுக்கிறோம். இதை வந்து மாற்றி எடுத்து இதை வச்சு ஒரு டிசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த குட்டி முக்கோணத்தை வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். அதனால தான் அந்த கிராஸ் பீஸை நான் எடுக்கேன். எல்லாமே ஒரே சேமாக இருக்கிற மாதிரி நான் அந்த பிசுறு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் இதை வந்து திருப்பி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஜடை பின்னுற மாதிரி மாற்றி வந்து வச்சு அந்த நடுவில் வந்து ஒரு சின்ன ஹோல் தெரிகிற மாதிரி நம்ம வச்சு தையல் போட போகிறோம். அப்படி போட்டோம் அப்படின்னா நடுவில் வந்து ஒரு பாசி வைக்கும்போது அது வந்து நல்லாவே இருக்கும். நம்ம வந்து ஜடை பின்னுற மாதிரி மாற்றி வந்து அந்த 2 பீஸையும் மாற்றி போட்டு நம்ம வந்து சின்ன கேப் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து தையல் போடணும். இப்போ வந்து நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், அது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இது வந்து நம்ம வந்து பண்ணி முடித்த உடனே பார்த்தா கொஞ்சம் வந்து நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஃபினிஷிங் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. சில பேருக்கு வந்து இப்போ மாடல் ப்ளவுஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அந்த தொழிலில் வந்துட்டு நீங்கள் வந்து நான் இது பண்ண மாட்டேன், இது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த தாட்டுமே வச்சுக்காதீங்க. நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து பழகி தான் தெரிஞ்சுக்கிடுவோம். தையல் தொழில் வந்து நம்ம படிக்க போகும்போது நமக்கு ஒன்றுமே தெரியாது, போக போக நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு டிசைனை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து அந்த யூடியூப்பில் அந்த டிசைன் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோவை ப்ளே பண்ணிக்கிட்டே நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா ஒரு 2 தடவை தைக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எந்த டிசைன் கொடுத்தாலும் நம்மளால் தைக்க முடியும் அப்படிங்கிற நினப்பு வந்து நமக்கு வந்துடும்.
ஃபஸ்ட்டு வந்து தைக்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பழக பழக உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். நான் வந்து அந்த தையல் வந்து போட்டு முடிச்சுட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக நம்ம வந்து அந்த ஜடை பின்னுற மாரி தான் பின்னியிருக்கோம். அதுக்கப்புறமா இதை வந்து கீழே வந்து நான் மடித்து அடிக்கிறதுக்காக மடித்து வந்து கோடு போட்டுட்டு நான் வந்து மடித்து அடித்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த முக்கோண பீஸை வந்து 2ஆக மடித்தோம்ல அந்த பீஸை வந்து வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒவ்வொரு பீஸாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கனால நம்ம வரிசையாக நெருக்கமாக தான் வைக்க போகிறோம். அந்த அவங்க கேட்ட டிசைனில் வந்து இப்படி நெருக்கமாக தான் இருந்துச்சு. அதனால் நெருக்கமாக தான் வைக்க போகிறேன். இதுக்கு மேலே வந்து ஒரு லேஸ் வைக்க போகிறேன். இந்த நெருக்கமாக வைக்கும்போது அடுத்தடுத்து நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பீஸ் வந்து மொத்தமாக அந்த நெக்கு ஃபுல்லாக சுற்றி வைக்கிறதுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தைங்க. நான் வந்து முதல்லே வந்து வச்சு பார்த்துட்டேன். எனக்கு ஒரு 2 பீஸ் மட்டும் கம்மியாக இருந்துச்சு. அதை வந்து தனியாக தைச்சி அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களுமே இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே முடியும். நீங்களும் இதே மாதிரி தான் தைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து தைக்கணும்னா தைக்கலாம். கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட இந்த டிசைன் தான் கேட்டிருக்கனால நான் அதே டிசைன் அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் நான் வந்து தைச்சிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து இப்போ தான் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க, இல்லை இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வந்து காசு வந்து கம்மியாக கேளுங்க. ஏன்னா நம்ம வந்து பழகுற வரைக்கும் நமக்கு வந்து அது பழகுற வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக கேட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய ப்ளவுஸும் வரும். அப்போ வந்து நிறைய டிசைன் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ணி அடுத்தவங்க போட்டு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கா, நம்ம அதில் எதுவும் தப்பு பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது தெரியும். நமக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கிடைக்கும். அப்படிங்கும்போது நம்ம வந்து அமௌண்ட்டு ஜாஸ்தியாக சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து மாடல் ப்ளவுஸ் எதுவுமே வராது. அப்படிங்கும்போது நம்ம வந்து இதை கற்றுக்கவும் முடியாது. நமக்கே நம்ம வந்து போட்டு நம்ம வந்து பார்க்கவும் முடியாது. அதனால் மாடல் ப்ளவுஸ்க்கு வந்து கொஞ்சம் ரேட் அதுக்காக சுத்தமாக கேட்கக்கூடாது. அப்படிங்கிறதுல நம்ம நார்மல் ப்ளவுஸ்லேருந்து நம்ம எவ்வளோ வாங்குவோமோ அதுலேருந்து ஒரு ரூ. 100 ஒரு ரூ. 150 வந்து சேர்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து அந்த கஸ்டமர்கிட்ட அதை சொல்லிடுங்க. இதில் இவ்வளோ வேலை இருக்குது, இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. சில பேருக்கு வந்து அது புரியாது. அதனால் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஓகேனா தைக்க சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம லேஸுமே தச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நான் கையை வந்து இந்த சாரீ கிளாத்தில் அதை வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பஃப் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி எல்லோரும் வைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அவங்களும் கேட்டிருந்தாங்க. அதே தான் வச்சேன். நான் அதை வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அது வந்து எனக்கு வந்து டெலீட் ஆகிருக்கு, நான் கவனிக்கலை. அதுலேயுமே நான் வந்து 2 லேஸ் வந்து வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி கிளாத்தில் வந்து இது வந்து ரொம்ப சைனிங்காக இருந்துச்சு. இந்த மடிப்புலாம் நிற்கவே இல்லை. நான் வந்து என்ன பண்ணேன்னா லைனிங்கோடு சேர்த்து வந்து இந்த மடிப்பு வச்சதுனால மட்டும்தான் நின்றுச்சு. நீங்கள் இந்த மாதிரி வந்து மடிப்பு வச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி வழுகல் கிளாத்லேயும் நம்ம வந்து வைக்க முடியும். இந்த ஃப்ளீட் வச்சு அது வந்து ட்ரை பண்ணுங்கள். நார்மல் காட்டன் கிளாத்தில் வந்து நமக்கு வந்து அந்த மடிப்புலாம் நிற்கும். இந்த மாதிரி வழுகல் கிளாத்தில் வந்து நிற்காது. அதனால் நீங்கள் வந்து லைனிங்கோடு சேர்த்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நின்றும். நான் அந்த ப்ளவுஸை வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சுட்டு போட்டும் பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக வந்து நான் வந்து ப்ளவுஸ் வந்து டிசைன்லாம் பழகிட்டுருக்கேன் அப்படின்னா இந்த டிசைனை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸில் வந்து நமக்கு ஷார்ட் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 5 இன்ச்சுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து தைக்கிறது வந்து 8 இன்ச்சு வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஆம்கோல் சைடு வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து அந்த அளவு ப்ளவுஸை விட நம்ம வந்து ஒரு லூஸ் விட்டு தைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கை வந்து உள்ளே போய் நிற்கும். நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து எந்த ஹேண்டு கொடுத்துருக்காங்க, நமக்கு எத்தனை இன்ச்சுக்கு சட்டை வந்து கை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். நான் வந்து இந்த ப்ளவுஸில் அந்த கையையுமே ரெடி பண்ணி வச்சதுனால கையை வந்து நான் 2 கையையுமே வந்து ஜாயின் பண்ணி எடுக்கிறேன். அதே மாதிரி கையோட அந்த எண்டில் வந்து நமக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து வந்து தையல் போடணும். அப்போ தான் நமக்கு வந்து கை வந்து உள்ளே போகும். நீங்கள் வந்து அதை கணக்கு பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமர் வந்து கைக்கு வந்து நமக்கு ப்ளவுஸ் கொடுக்கும்போதே நம்ம வந்து அளந்து பார்த்துக்கோங்க. கையோட எண்டு வந்து நமக்கு 8 இன்ச்சுனா 8 இன்ச்சில் நமக்கு வந்து சுற்றளவு எவ்வளோ இருக்குது கையில் அப்படிங்கிறத அளந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து தைக்கிறதுக்கு நம்ம வந்து மறந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த டிசைனுமே தைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை இது நம்மளாம் இதெல்லாம் எப்படி தைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும். ஆனால் ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கு தான் நம்ம இவ்வளோ பயந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்களுமே டிசைன் எது வந்தாலுமே நமக்கு வந்து கொஞ்சம் தெரியலை அப்படின்னாலும் யூடியூப்பை பார்த்து அதை வந்து ப்ராப்பராக வந்து தைச்சி கொடுங்க. ட்ரை பண்ணால் எப்போவுமே வந்துடும். நம்ம வந்து தையல் தொழில் வந்து பழகும்போது நமக்கு வந்து ப்ளவுஸ்லாம் நம்ம தைப்போமா அப்படிங்கிற சந்தேகத்தில் தான் தைக்க போயிருப்போம். இப்போ வந்து நல்லபடியாக ப்ளவுஸ்லாம் தைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு டிசைன் ப்ளவுஸுமே நமக்கு வந்து வந்துடும். முதல்ல வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பழக ஒரு 4 ப்ளவுஸ் தைச்சிட்டிங்க அப்படின்னா டிசைனர் ப்ளவுஸ்லாம் ஈஸியாக வந்து நீங்களே தைச்சிருவீங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸில் வந்து நான் 2 கையையுமே ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கையில் வந்து பாசி வச்சு தைக்கிற வேலைலாம் இருக்குது. அதையுமே முடித்தா தான் நமக்கு வந்து இந்த ப்ளவுஸ் முடிஞ்ச மாதிரி. நம்ம வந்து இப்போ தான் நான் வந்து டாட் பிடிச்சிட்டு எனக்கு வந்து அளவு ப்ளவுஸும் இதுவும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டேன்.
செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ப்ளவுஸை வந்து நான் கையால் வந்து அந்த பாசிலாம் வச்சா மட்டும்தான் அந்த ப்ளவுஸ் வந்து நல்லா லுக்காக இருக்கும். அதுக்காக அதை வந்து நான் கையில் வந்து ஊசி எடுத்து நூலில் வந்து அதாவது 2 நூலாக வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அந்த பாசி வந்து நம்ம வந்து கோல்டன் கலர் பாசி இல்லை நம்ம காப்பர் கலர் ப்ளவுஸுனால் காப்பர் கலரில் வந்து நம்ம வைக்கணும். நான் வந்து எனக்கு வந்து ஊசியில் நூல் கோர்த்துட்டு நமக்கு வந்து இது வந்து கோல்டன் கலர் தான், அதனால் கோல்டன் கலரில் அந்த பாசி வச்சு ஒவ்வொரு பூக்கும், அதாவது அந்த சம்சா மாதிரி நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து ஒன்றுக்கா வந்து வச்சு எடுக்கிறேன். இந்த பாசி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம வந்து அந்த ஜடை மாதிரி பின்னிருக்கோம்ல அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பெரிய பீடை வச்சு நம்ம வந்து தைக்க போகிறோம். அதுவும் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. அவங்க என்ன டிசைன் கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி இருந்துச்சு. எனக்குமே தைக்கும்போது முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் இது எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே தான் தைச்சேன். ஆனால் நான் அந்த பாசிலாம் வச்சு தைச்சதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸோட லுக் வந்து நல்லா இருந்துச்சு. நீங்களுமே இந்த ப்ளவுஸை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பாசிலையுமே 2 தையல் போட்டு எடுங்க, அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரமாக அது வந்து கலண்டு போகாது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.